லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வந்தனா விஸ்வநாதன். வணக்கம் வந்தனா. வணக்கம் சித்ரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செய்யற மாதிரியான ஒரு ரெசிபி பன்னீர் ஃப்ரை. ஓகே. சரி, பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க உங்களை பத்தி. நாங்க வந்து ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சி வச்சு. சரி, உங்க பொண்ணு இருக்காங்களா? என்ன பண்றாங்க? ஒரு டாட்டர் இருக்காங்க, 11th கிரேட் படிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பசங்களுக்கு பிடிச்ச ரெசிபி தான் பன்னீர் ஃப்ரை. ஓகே, அதுக்கு தேவையானது என்னன்னு பாத்திரலாமா? கண்டிப்பா. பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம் வாங்க. பன்னீர் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீரை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இல்ல சிலருக்கு ரொம்ப சின்ன சின்ன கியூப்ஸா போடணும்னாலும் போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையானது எல்லாமே ஒரு பவுல்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சில்லி பவுடரு, காரமெல்லாம் தகுந்த மாதிரி நமக்கு நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எப்படி தோணுதோ, காரம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், இல்ல கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கலாம். ஃபுல்லா நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே. கொஞ்சோண்டு தனியா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாமே இது டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேஸ்ட் தான். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப சில்லி வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். மஞ்சள், கரம் மசாலா அதுவும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தான். சால்ட் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல வேணும்னா நம்ம அந்த கஸ்தூரி மேத்தி கூட, அதாவது கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இல்ல கொத்தமல்லி எதுனாலும் நம்மளோட ஃப்ளேவர் தான். குக்கிங்கே நம்மளோட இனோவேட்டிவ் தானே. ஆமா. தயிர் எவ்வளவு சேர்க்க போறோம்? தயிர் 1 ஸ்பூன் போட்டா போதும். அது ஜஸ்ட் வந்து அந்த மிக்ஸ் ஆகிறதுக்கு, பிளஸ் அந்த சிலருக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா, கொஞ்சம் அந்த 65 மாதிரியான டேஸ்ட் வந்துரும். ஓகே, அதுக்காக. இப்போ இதுக்கு பன்னீருக்கு பதிலா நம்ம வேற கூட பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் போடலாம், மஷ்ரூம் போடலாம், எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நமக்கு அதாவது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போடலாம். பன்னீர் மெயினா எடுத்து என்னன்னா, பன்னீர் வந்து புரோட்டீன் ரிச் இது. ஸோ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா டயட் கான்சியஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பன்னீர் வந்து ஃபேவரான ஃபுட்டா இருக்கும். ஆமா, அதனால டயட்ல கண்டிப்பா அது இருக்கும். கண்டிப்பா. வெறும் பன்னீர் கூட இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் பன்னீர் கூட சாப்பிடலாம். ரைஸ் அவாய்ட் பண்றவங்க எல்லாருமே இத டோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். அப்படியே. ஆமா, நம்ம ஃப்ரை பண்ற போறதும் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம், டீப் ஃப்ரை கிடையாது. சரி. சோ எல்லாமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா தான் பண்ண போறது. சோ அவ்வளவுதான். இதோட மிக்ஸ் பண்ண வேண்டியதுதானே? மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகணும் இல்லையா? ஆமா. அதனால ஒன்னோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியது. ஆயில் வந்து தேவையான அளவு, லைக் ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டாலே போதும் நமக்கு. ஏன்னா நம்ம பண்ண போறது வந்து ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ண போறது இல்லை. அதனால கொஞ்சமா ஊத்தினாலே போதும் நமக்கு ஆயில். எல்லாத்துலயும் கோட்டார மாதிரி. ஆமா, எல்லாத்துலயும் ஃபுல்லா கோட்டார மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்குள்ளார இந்த பன்னீரை வந்து நம்ம அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் லைட்டா. நீங்க எப்பல இருந்து சமைக்க கத்துக்க ஆரம்பிச்சது? நான் வந்து என்னுடைய மேரேஜுக்கு அப்புறமா தான் சமைக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்னன்னு தெரியுமா? கத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப ஈஸியானது. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அது எப்படி பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். அதுக்கும் பருப்பெல்லாம் போட்டுதான், ஆனா காரம் கிடையாது. இது கிடையாது. நம்ம அந்த புளி எவ்வளவு ஊத்தணும் அந்த இதெல்லாம் கிடையாது, அளவு கிடையாது. சோ ஒரு பருப்பை வேக வச்சோமா, தாளிச்சு போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. தால் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்லோலி எல்லாமே வந்து கத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. பண்றதுல ரொம்ப பிடிச்சது உங்க பொண்ணுக்கு? என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, அவளுக்கு லெமன் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் தான் அவளுக்கு பிடிக்கும். நீங்க என்ன வந்து வெரைட்டியா பண்ணி கொடுத்தாலும் அந்த லெமன் ரைஸ்ன்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி எது கொடுத்தாலும் அதை விட லெமன் ரைஸ்ன்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்க அம்மாவோட ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும்ல சில சமயம், எல்லாருக்குமே இருக்குமே அம்மாவோட ஸ்பெஷல் கை பக்குவம், அதெல்லாம் நமக்கு சில சமயம் வரது வந்து கஷ்டமா இருக்கும் சில ரெசிபீஸ்ல. ஆமா, ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க.
தனி ஆளாவே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ற அளவுக்கு நல்லா சொல்லுங்க. நல்லாவே சமைப்பாங்க. எங்க மம்மி பண்றதுல எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு வராது, பட் ஓரளவுக்கு பண்ணுவோம். கத்துக்கிட்டாச்சு. கத்துக்கிட்டாச்சு. இது வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பசங்க வரும்போது டக்குன்னு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்து வேலை இது. 5 மினிட்ஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு சப்பாத்தியோடயோ ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அது அவங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து இது மெயினா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியாவும் இருக்கும் நமக்கு. நம்ம வச்சிடலாம். இதுலயே நம்ம வேணும்னா கூட அந்த கடலை மாவோ ஏதாவது கார்ன்ஃபிளவர் வேணும்னா பைண்டிங்க்கு கடலை மாவு போட்டீங்கன்னா பஜ்ஜி ஆயிடும். ஆமா, வேற டேஸ்ட் வந்துரும். நம்ம சாய்ஸ் தான். இன்னும் இப்ப இந்த நிறைய ஆரிகானோ அதெல்லாம் போட்டோம்னா டிஷ் வந்து அது அப்படியே வேற லெவல் போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இப்போ வந்து டயட் ஃபுட் சொன்னீங்க இல்லையா, சோ இதே பன்னீர் வச்சு வேற ஏதாவது? கண்டிப்பா பன்னீர் வச்சு நம்ம வந்து நிறைய டிஷஸ் பண்ணலாம். இது ஃப்ரை இல்லாம இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இப்ப பன்னீரோட வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, கேரட், நமக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ், கேரட்டோ இல்ல கேபேஜோ ஏதோ நம்ம போட்டுட்டு அதோட வந்து மார்னிங் இதை ஃப்ரை பண்ணி லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி போட்டோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாலட் மாதிரி நம்ம சாப்பிடலாம். அது சோ டயட் கான்ஷியஸா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு லைட்டா சால்ட் எல்லாம் போட்டா நல்லா ஆயிடும். எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இது கூட வேக வச்சு கூட சேர்க்கலாம் நினைக்கிறேன். கொண்டக்கடலை, வேர்க்கடலை எதுனாலும் வேக வச்சு ஆட் பண்ணலாம். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்து அப்படின்னு பண்ணிட்டோம்னா ஒரு கோட்டிங் வந்துரும் மேல, ஈஸியாவும் இருக்கும் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வேற ஏதாவது இப்போ ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்க்கு நம்ம சைட் டிஷ்ஷாவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து ஈஸியா பண்ணணும், சட்டுன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சிம்பிளான ஒரு இன்கிரிடியன்ஸ் மட்டும் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதுல வந்து வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது போட்டா அது ஒரு வாசனையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டுமா? 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரை செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல மிளகா பொடி, தனியா பொடி, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, அப்புறம் தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரை வந்து நல்லா ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை அதில் அடுக்கி வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் ஆன உடனே எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பன்னீர் ஃப்ரை ரெடி. நம்மளுடைய பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு அப்படியேவும் கொடுக்கலாம், ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா சப்பாத்தியில் வந்து நடுவில் ரோல் பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நாங்கள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அதான் நான் சொன்ன மாதிரி வெந்தயக்கீரை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டிஷ். இந்த பன்னீர் ஃப்ரையை உங்கள் வீட்லேயே எல்லாரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த எபிசோடில் நம்ம வந்து மகாராஷ்டிரியன் ஸ்டைல் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்தோம். அதாவது பாலக் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ரவா அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரவா அல்வாங்கும் போது நீங்கள் ரவா கேசரியா அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பன்னீர் ஃப்ரை பண்ணி காமிச்சாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.